ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ இன்றைக்கி நம்ம செமிகண்டக்டரோட லாஸ்ட் லெக்சருக்கு வந்துட்டோம். ஒரு வழியாக இந்த சாப்டர் முடிய போகுது. கொஞ்சம் லென்த்தி சாப்டராக இருந்தாலும் ஈஸியான சாப்டராக தான் இருந்துச்சு. ஃபுல்லாகவே தியரட்டிக்கலாக இருந்துச்சு. ஃபைனலாக இன்றைக்கி ஒரு நியூமரிக்கல் சாப்டர், நியூமரிக்கல் டாபிக். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இன்ஃபேக்ட் நான் 12th படிக்கும்போது மொத்த ஃபிசிக்ஸ் எனக்கு புரிஞ்ச ஒரே டாபிக் இந்த டாபிக் தான், லாஜிக் கேட் மட்டும்தான். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பசில் மாதிரி இருக்கும், சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு வேளை இதுலேருந்து போர்டு எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது 5 மார்க் கொஸ்டினாவோ இல்லாட்டி ஒரு 4 மார்க் கொஸ்டினாவோ தான் இருக்கும். சரியா? ஸோ வந்துச்சுன்னா லக்கு, ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி ஒரு டாபிக். ஓகே, ஸோ லாஜிக் கேட் இதோட வந்து இந்த சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. வித் திஸ் உங்களுக்கு வந்து சின்னதாக இது வரைக்கும் என்னென்ன நம்ம சேனலில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபிசிக்ஸில் எல்லாமே எடுத்துட்டேன். ஓகே, ஃபிசிக்ஸில் எல்லாமே லிட்டரலாக இருக்குது. இந்த சாப்டர் முடிச்சதுக்கப்புறமா நான் ஃபிசிக்ஸில் நியூக்ளியஸ் மட்டும் எடுப்பேன். ஓகே, நியூக்ளியஸ் மட்டும் எடுப்பேன். மற்றபடி எல்லாமே ஒவ்வொரு ஃபிசிக்ஸில் இஎம்டபிள்யூ இருக்குது. அது ரொம்பவே ஒன்றுமே இல்லைடா. ஆக்சுவலாக அந்த டாப்பிக்கில் ஒன்றுமே எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு ½ ஹவர் தான் அந்த சாப்டர் ஃபுல்லாகவே நீங்கள் உட்காந்து படித்தாலுமே. ஸோ அதை வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு நான் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ண விரும்பலை. ஓகே, ஸோ அதை பற்றி மறந்துடுறேன். ஸோ ஃபிசிக்ஸ் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 12th இட் இஸ் ஃபுல்லி கவர்ட். அடுத்து வந்து உங்களுக்கு ஸோ ஃபிசிக்ஸில் அதான் ஸ்டேட்டஸ். சரியா? ஸோ ஐ கேன் ஈஸிலி சே தட் ஃபிசிக்ஸில் வந்து எல்லாமே கவர் ஆகிடுச்சு. நியூக்ளியஸ் இந்த இன்னும் 3 days உங்களுக்கு நியூக்ளியஸாக எடுத்து முடிச்சிருவேன். ஸோ ஃபிசிக்ஸ் இஸ் டோட்டலி கவர்ட். ஓகே, எல்லாமே இருக்குது நம்ம சேனலில். அடுத்து கெமிஸ்ட்ரியில் எடுத்தோம்னாக்கா, கெமிஸ்ட்ரியில் ஐ திங்க் பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது. பயோமாலிக்யூல்ஸ், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் சாலிட் ஸ்டேட், இந்த 3 சாப்டர் தான் இருக்குது கெமிஸ்ட்ரியில். ஓகே, அதில் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் சாலிட் ஸ்டேட் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. நேரத்துக்கு ஈஸியான சாப்டர்ஸ், ரொம்பவே ஈஸி. இதுக்கு வந்து தனியாக வீடியோ போடணுன்ட்டு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் எல்லாமே முடிச்சுட்டு லெட் அஸ் see. ஓகே, ஃபஸ்ட்டு நான் ரிவிஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ உங்கள் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு நீங்கள் புதுசாக வந்து வீடியோ லெக்சர்ஸ் பார்க்குறதோ ரிவிஷன் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, ஸோ இது ரெண்டும் நீங்கள் ஆல்ரெடி படித்தும் இருப்பீங்க. ஓகே, அதுக்காக தான் நான் இந்த சாப்டர் இது வரைக்கும் எடுக்காமல் இருக்கேன். பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது. பயோமாலிக்யூல்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன் எடுக்கிறதுக்கு. நான் சுச்சுவேஷன் பார்க்குறேன், எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குமா இருக்காதான்றதை பார்த்துட்டு ஐ வில் டிசைட். ஓகே, மற்றபடி ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். மேக்ஸை வந்து எல்லாமே எடுத்தாச்சு. மேக்ஸ் பெண்டிங்கே இது கிடையாது. மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், நீங்களே படிச்சிருப்பீங்க நேரத்துக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஆக மொத்தம் உங்கள் 12th தேவையான எல்லா சாப்டர்ஸும் நம்ம இதோட இருக்குது. சரியா? ஸோ வித் திஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஃபிசிக்ஸில் இந்த சாப்டரை முடிப்போம். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராச்சும் இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஜிக் கேட்ஸ். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப எல்லாருக்குமே ஈஸியாக புரிஞ்சிடும். லாஜிக் கேட்னா என்ன? ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு டிவைஸும் இல்லை, எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. ஓகே, லாஜிக் கேட்னா ஒன்று ஒரு சிம்பிள் சர்க்யூட். ஓகே, அந்த சர்க்யூட் வந்து ஒரு லாஜிக்கில் ஒர்க் ஆக போகுது. அதான் லாஜிக் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லாஜிக் கேட்டில் நம்ம எவ்வளோ இன்புட் வேணாலும் கொடுத்துக்கலாம். லாஜிக் கேட் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாராச்சும் இருந்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ரான்னு ஒரு சாப்டர் இருக்கும் உங்களுக்கு. ஐ திங்க் இப்போ இருக்கான்னு தெரியல, நான் படிக்கும்போது இருந்துச்சு. நானும் ஒரு சிஎஸ் ஸ்டூடெண்ட் தான். அதுலேயும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இங்கே படிக்கிறது. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, ஸோ லாஜிக் கேட்ஸ் தானே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு சர்க்யூட். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட்டில் நம்ம சில சிக்னல்ஸ் அனுப்புவோம். ஓகே, நமக்கு தெரிஞ்சது சிக்னல்ஸ்னால் என்னது? ஆக்சுவலாக சிக்னலில் ஒன்றும் இல்லை, ஒரு வோல்டேஜை இல்லை ஒரு கரண்ட்டு கொடுக்குறது தான் சிக்னல்ஸ் சொல்லுவோம் நம்ம. ஓகே, இந்த சிக்னல்ஸ் அனுப்புவோம். அந்த சிக்னல்ஸ்க்கு ஏதோ ஒரு ரியாக்ஷன் உள்ளே நடந்து ஓகே நமக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதுதான் ஒரு லாஜிக் கேட். ஓகே, ஸோ சிக்னல்ஸ்னால் ஃபஸ்ட் என்னென்னு தெரியணும். சிக்னல்ஸ் ஒன்றும் இந்த இன்புட் கரண்ட் ஆர் வோல்டேஜ். ஓகே, நீங்கள் கொடுக்குற அந்த பேட்டரி வச்சு கொடுக்குற கரண்ட்டோ இல்லை வோல்டேஜோ அதே தான் நம்ம சிக்னல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சிக்னல்ஸை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அனலாக் சிக்னல், இன்னொன்று வந்து டிஜிட்டல் சிக்னல். ஓகே, அனலாக் சிக்னல்னால் உங்களோட ஏசி கரண்ட்டை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். டைமை பொறுத்து அந்த சிக்னல் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் நீங்கள் லாஜிக் கேட்டில் யூஸ் பண்ண போகிற சிக்னல் வந்து டிஜிட்டல் சிக்னல். ஓகே, டிஜிட்டல் சிக்னல்னால் என்னென்னாக்கா அது வந்து கண்டினியூஸாக இருக்காது. அதுக்கு 2 வேல்யூ தான் இருக்குது டிஜிட்டல் சிக்னலுக்கு. ஐதர் ஆன் இல்லை ஆஃப். டிஜிட்டல் சிக்னலில் ஐதர் ஆன் இல்லை ஆஃப். இல்லை இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக பேசணும்னாக்கா ஹை வேல்யூ இருக்கும் இல்லை லோ வேல்யூ இருக்கும். இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பேசணும்னா ஐதர் இட் வில் பி 1 இல்லை 0. மொத்தமே இந்த 2 வேல்யூ தான் பாசிபிள். இதுக்கு நடுவில் எந்த வேல்யூமே பாசிபிள் கிடையாது. ஐதர் இட் இஸ் ஆன் இல்லை ஆஃப். ஆன்னா இருந்தாக்கா 1ன்னு அர்த்தம், 1னா ஹை கரண்ட். ஓகே, ஆஃப்னா லோ கரண்ட், லோ கரண்ட்னா 0ன்னு வரும். சரியா? மொத்தமே இந்த 2. ஸோ இந்த 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் உங்கள் லாஜிக் கேட் ஃபுல்லாகவே இருக்குது. 0 ஆர் 1, ஆன் ஆர் ஆஃப், ஹை ஆர் லோ, அவ்வளோதான். ஓகே, ஸோ லாஜிக் கேட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிற சிக்னல் வந்து டிஜிட்டல் சிக்னல்.
புரிஞ்சா? ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஜிக் கேட்ன்றது எந்த விதமான டிவைஸோ இல்லை எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு சர்க்யூட். அந்த சர்க்யூட் வந்து ஒரு பிரின்சிபலில் ஒர்க் ஆகும். ஓகே, அந்த சர்க்யூட்க்கு வந்து ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி அந்த சர்க்யூட் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து ஒரு கிச்சனில் இருக்கீங்க அப்படின்னாக்கா ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு இப்போ இந்த காலத்து ஸ்டவ் பற்றி சொல்ல, இந்த காலத்தில் வந்து ஜஸ்ட் இந்த பட்டனை திருப்பினாலே ஸ்டவ் ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, பட் நான் அப்படி சொல்லலை, கொஞ்சம் ஓல்டன் டேஸ். இப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடிலாம் ஸ்டவ் எப்படி இருக்கும்னாக்கா, ஸ்டவ் ஆன் பண்ணோன்னா நம்ம அதை ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். அந்த நாபை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அது திருப்பணும். அப்போ மட்டும் ஸ்டவ் ஆகுமானா அப்போ ஆகாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம லைட்டர் வச்சு இன்ஜெக்ட் பண்ண என்ன சொல்லணும்னா லைட் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டவ் வந்து ஆன் ஆகும். கரெக்டாக இது வந்து ஃபிசிக்கலாக உங்களுக்கு புரியறதுக்கு. அப்போ இந்த ஸ்டவ் ஆன் ஆகிறதுக்கு 2 விஷயம் நடக்கணும் சைமல்டேனியஸாக. ஒன்று, இந்த நாப் வந்து திரும்பணும். இன்னொன்று வந்து நீங்கள் கையில் இருக்க லைட்டர் வச்சு ஒரு ஃபயர் கொடுக்கணும். இது 2 நடந்தால் தான் அந்த ஸ்டவ் ஆன் ஆகும். ஸோ இது வந்து ஒரு லாஜிக். இந்த ஸ்டவ் ஆகிறதுக்கு என்ன லாஜிக்னால் இது 2 நடக்கணும் சைமல்டேனியஸாக. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக பார்க்கணும் அப்படின்னாக்கா, உங்கள் ஸ்கூட்டி. ஓகே, ஸ்கூட்டியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னாக்கா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சாவி போடணும். சாவி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்த உடனே ஸ்டார்ட் ஆகாது. என்ன பண்ணணும், நீங்கள் சைடில் ஏதாச்சும் ஒரு பிரேக், 2 பிரேக்கில் எந்த பிரேக் வேணால் பிடிச்சிக்கணும். அந்த பிரேக்கையும் பிடிச்சிக்கிட்டு செல்ஃப் ஸ்டார்ட்டையும் பண்ணால் மட்டும்தான் ஆன் ஆகும். சரியா? அப்போ ஸ்கூட்டர் ஆன் ஆகிறதுக்கு என்ன லாஜிக்கு, இது 2த்தையும் நம்ம ஆன் பண்ணி வைக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி லாஜிக்கலாக ஒர்க் ஆகிற சர்க்யூட்டுக்கு பேர் தான் லாஜிக் கேட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, அ டிஜிட்டல் சர்க்யூட் விச் ஐதர் ஸ்டாப்ஸ் அ சிக்னல் ஆர் அலோஸ் பாஸ் த்ரூ த சிக்னல் இஸ் கால்ட் அ கேட். இது வந்து ஜஸ்ட் கேட்டுக்கான ஒரு டெஃபினேஷன் தான். அந்த கேட்டில் வந்து n நம்பர் ஆஃப் சிக்னல் கொடுத்துக்கலாம். ஓகே, கேட்னா ஒன்றோட ஏதோ ஒரு ஆப்ரேஷன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். அண்ட் ஆர் நார் இதெல்லாம் வரும், NAND இதெல்லாம் வரும். இல்லை எவ்வளோ இன்புட் கொடுத்தாலும் சரி, ஃபைனலாக நமக்கு வரப்போகிற இன்புட் அவுட்புட் ஒரே ஒரு விஷயம் தான். அது ஐதர் இட் வில் பி ஆஃப் or it will be an on, either it will be a low current or it will be a high current. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபுல் சர்க்யூட்டுமே ஒர்க் ஆகும். ஓகே, கிளியர்? சூப்பர். சரி, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சொன்ன பாயிண்ட் தான் இங்கே எழுதியிருக்கேன். உங்களுக்கு தியரிக்காக நான் இந்த இடத்துல பாயிண்ட் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் கொஞ்சம் டேரெக்டாக லாஜிக் கேட்டில் ஆக்சுவலாக 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஆண்டுன்னு சொல்லுவோம், ஒன்று ஆர்ன்னு சொல்லுவோம், ஒன்று நாட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து யூனிவர்சல் கேட். இது 3 வச்சு நம்ம அதுக்கப்புறமா நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து புதுசாக கொண்டு வரும். புது லாஜிக் கேட் வரும். பட் யூனிவர்சல் எப்படி உங்களுக்கு ஃபண்டமெண்டல் யூனிட்ன்ட்டு ஒரு 7 யூனிட் இருக்குது, அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் லாஜிக் கேட்டுன்னு வச்சுக்கலாம். அண்ட் ஆர் நாட். ஓகே, ஒன்றுத்தும் பார்ப்போம். அண்ட் என்ன, ஆர்னு என்ன, நாட்னு என்ன. ஓகே, ஜஸ்ட் இது ஒரு ஆப்ரேஷன் மாதிரி. ஓகே, அண்ட் ஆர் நாட். ஆண்டில் டி இருக்கிறதுனால இதோட சிம்பிள் வந்து இப்படி இருக்கும், டி மாதிரியே இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து இன்புட் அவுட்புட் கொடுப்போம். இந்த இடத்துல இன்புட் ஜென்ரலாக 2 இன்புட் இருக்கும். பட் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருந்தால் உங்களுக்கு ஒரு 3-4 இன்புட் கூட நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, அண்ட் ஆரில் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். அதே டி தான், பட் இந்த இடத்துல டியில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கர்டாக வச்சிட்டோம்னா ஆர். ஓகே, ட்ரிக்காக சொல்லித்தரேன் கவனிங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதுக்குமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. சர்க்யூட்டை பார்க்கும்போது இது ஆண்டா இல்லை இது ஆரா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ரொம்ப சிம்பிள். ஆண்ட் கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா டி மாதிரி இருக்கும். ஏன்னா ஆண்டில் டி இருக்குல்ல, ஸோ ஆனால் டி மாதிரி இருக்கும். ஆர் கேட்டோட சிம்பிள் எப்படி இருக்குன்னா அதே டி தான். ஓகே, பட் ஆனால் கொஞ்சம் கர்வ்டாக இருக்கும். இதுதான் ஆர் கேட். ஓகே, நாட் கேட் வந்து கொஞ்சம் நம்மளோட பிஎன் ஜங்ஷன் டயட் மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ஒரு முட்டை மாதிரி இருக்கும். இதான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஒரு முட்டை இஸ் ஈக்குவல் டு நாட் கேட். ஸோ இது 3 தான் பேசிக் ஃபண்டமெண்டல் கேட். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக என்னென்ன பண்ணுதுன்றதை பார்ப்போம். சரியா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர் கேட்லேருந்து ஆரம்பிப்போம். ஆர் கேட்டு நான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன். இங்கே பார்க்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். நீங்கள் வரையும் போது ஜஸ்ட் ஒரு டி எப்படி போடுவீங்களோ அந்த டிலேயே என்ன பண்ணிடுங்க, கர்வ்ட் ஆக்கிடுங்க. டி அப்படியே கர்வ்ட் ஆக்கிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ இதான் உங்களோட ஆர் கேட். ஆர் கேட்டோட வேலை என்னன்னாக்கா, இந்த இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏ இன்புட், இந்த இடத்துல பி இன்புட். ஓகே, ஏ அண்ட் பி இன்புட் கொடுக்குறீங்க. அப்போ ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வர அவுட்புட் வந்து ஏ ப்ளஸ் பியாக இருக்கும். இதை வந்து பூலியன் அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஏ அண்ட் பி கொடுத்தாக்கா ப்ளஸ் ஆகும். ஆர் கேட்டில் வந்து ப்ளஸ் வரும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிக்கியாக படிங்க, கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, ஏன்னா ஆரில் மல்டிப்ளே வரும், ஆண்டில் ப்ளஸ் வரும், அந்த மாதிரி குழம்பும். ஓகே, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏ அண்ட் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் சேர்ந்த மாதிரி. ஏ அண்ட் பி கம் ஹியர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் கம் ஹியர் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வருவீங்க. ஓகே, யூ ஆர் யுவர் ஃப்ரெண்ட் கம் ஹியர் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? யாராச்சும் ஒருத்தர் தான் வருவீங்க. அந்த மாதிரி அண்ட் கேட்டில் 2மே சேர்ந்து வரும். அப்போ மல்டிப்ளிகேஷன். ஏ அண்ட் பின்னா மல்டிப்ளிகேஷன், 2மே சேர்ந்த மாதிரி வரும். ஓகே, பட் ஆர் கேட்டில் அடிஷன் வரும். ஓகே, இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது ஒரு வேளை நான் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அதிகமாக கொடுத்துட்டேன், ஹை வேல்யூ லோ வேல்யூ. இல்லாட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியணும்னா ஏபி 2மே நான் 1 1ன்னு கொடுத்தேன். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்?
ஏ ஆர் பி, அதாவது 1 1, அப்போ என்ன வரும் 1 + 1, 1 + 1 என்ன வரும், ஆப்வியஸாக 1 தான் வரும். கரெக்டாக? ஸோ சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். ஜஸ்ட் ஆட் பண்ணணும். 1 + 1 1, அப்போ அவுட்புட் வந்து எனக்கு வெளியே வந்து ஹையாக கிடைக்கும். இஃப் எனி ஆஃப் த இன்புட் இஸ் ஹை, அதே மாதிரி வந்து இது ஒருவேளை நான் வந்து ஏல வந்து ஆஃப் பண்ணிட்டேன், இல்லை லோ கரண்ட் கொடுத்துட்டேன், இல்லை 0 கொடுத்துட்டேன், பியில் வந்து 1 கொடுத்துட்டேன், அப்போ அவுட்புட் என்ன வரும் 0 + 1 which is equal to 1. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இஃப் எனி இன்புட் இஸ் ஹை, ஏதாச்சும் ஒரு இன்புட் ஹையாக இருந்தால் கூட, ஏதாச்சும் ஒரு இன்புட் 1ஆக இருந்தால் கூட அவுட்புட் வந்து 1 கிடைக்கும். இல்லை ரெண்டு இன்புட்டுமே 0வாக இருந்துச்சுனாக்கா நமக்கு அவுட்புட்டும் வந்து 0வாக கிடச்சிரும். ஓகே, ஸோ இதெல்லாம் ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இது இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தா நம்ம கவுண்டர், கார். எப்படி காருனாக்கா காரோட பம்பர் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள். காரோட பம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த கார் பம்பர்ஸ் தான் நிறைய சென்சார்ஸ் எப்படி வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல சென்சார்ஸ் வச்சுருப்பாங்க. கரெக்டாக? ஸோ என்ன ஆகும்னா, நீங்கள் காரை போய் ஏதாச்சும் ஒரு இடத்துல இடிச்சிங்கன்னா இந்த இடத்துல இருக்க பாட்டை ஃபுல்லாக போய் இடித்து தம்சம் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா, இந்த பக்கம் இருக்க சென்சார்லாம் அடிப்படவே இல்லை. ஆனாலும் கூட இந்த பாட்டு டேமேஜ் ஆன ஒரே காரணத்துக்காக என்ன ஆகும், உங்களுக்கு மேலே ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, எந்த இடத்துல அடிப்பட்டாலும் சரி காரில் ஏர் பேக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துல மட்டும் சிக்னல் கிடச்சிருக்கு, இந்த இடத்துல சிக்னல் கிடைக்கல, ஸ்டில் என்ன ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. அதாவது இந்த இடத்துல சிக்னல் ஹை, இந்த இடத்துல சிக்னல் லோ, ஸ்டில் இது வந்து என்ன ஆகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. ஸோ இதோட எக்ஸாம்பிள் வந்து கார். கவுண்டரும் அதே எக்ஸாம்பிளில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, சில டைமில் வந்து நீங்கள் கவுண்டரில் வந்து 2 பேர் லைக் ஒருத்தரை தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போ அந்த டைமில் வந்து 2 பேர் அவங்க கார்டை காமிச்சிட்டு உள்ளே போனாங்கன்னா அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகாது. யாராச்சும் ஒருத்தர் கார்டு காமிச்சாலே உள்ளே வந்து ஓப்பன் ஆகும். சரியா? ரொம்ப சிம்பிள். காரோடது பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் கார் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதான் வந்து ஆர் கேட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ ட்ரூத் டேபிள் பார்த்தோம்னாக்கா இந்த பூலியன் அல்ஜிப்ரா ஞாபகம் இருந்தால் ட்ரூத் டேபிள் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ட்ரூத் டேபிள் பாருங்கள், நான் உங்களுக்கு சர்க்யூட் வச்சும் சொல்லித்தரேன். பட் ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் பாருங்கள். ட்ரூத் டேபிளில் வந்து ஏ வேல்யூ, பி வேல்யூ, இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு ஆர் கேட்டில் y ஈக்குவல் டு a + b வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூஸை மாற்றிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், 0 0 1 1 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 0 1 0 1 எல்லா காம்பினேஷனும் நம்ம ட்ரை பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஒருவேளை வந்து உங்களுக்கு 3 இன்புட் இருந்தாக்கா 0 0 0 1 1 1 போட்டுப்பீங்க. இந்த இடத்துல வந்து 0 0 1 1 0 0ன்னு போட்டுப்பீங்க. இந்த இடத்துல வந்து 1 0 1 0 1 0ன்னு போட்டிங்கன்னா எல்லா காம்பினேஷனும் வந்துடும். சரி, இதெல்லாம் நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு 2 வேல்யூக்கு இவ்வளோ தான் மொத்தம் காம்பினேஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஒய்யோட வேல்யூ வந்து a + b. ஓகே, ஸோ சிம்பிளாக 0 + 0 என்ன வரும், 0. 0 + 1 என்ன வரும், 1. 1 + 0 என்ன வரும், 1. அதே மாதிரி 1 + 1 வந்து 2 வராது, 1 வரும். பூலியன் அல்ஜிப்ராவில் 0 and 1 தவிர்த்து அது எந்த வேல்யூவும் வராது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து உங்களோட ஆர் கேட் வந்து ஒர்க் ஆகும். ஒருவேளை உங்கள் சிக்னல் வந்து இது ஆஃபில் இருந்துச்சுனாக்கா, இதுவும் ஆஃபில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட்புட்டும் ஆஃப். இது வந்து ஆஃபில் இருக்குது, இது ஆனில் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஆன். இது வந்து ஆனில் இருக்குது, இது ஆஃபில் இருக்குது அப்படின்னாக்கா அவுட்புட் வந்து 1. ஓகே, அதே மாதிரி ரெண்டுமே ஆனில் இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 1. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் சர்க்யூட்டில் அப்படின்னா, ஒரு சின்ன சர்க்யூட்டோட எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன். பேட்டரியோட ப்ளஸ் எப்படி இருக்குன்னா, கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆக போகுது. இந்த இடத்துல வந்து பேரலல் கனெக்ஷனில் ஸ்விட்ச் ஏ இங்கே இருக்குது, ஸ்விட்ச் பி இருக்குது. இதான் ஸ்விட்ச் ஏ, ஸ்விட்ச் பி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துல பேரலல் கனெக்ஷன் எண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பல்ப் வச்சுட்டேன். ஓகே, ஸோ இனிஷியலாக என்ன பண்ணிட்டேன், 2 சுவிட்சையும் ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ என்ன அர்த்தம், 2 சுவிட்சையும் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்போ என்ன, இங்கேருந்து ஒரு கரண்ட் வருது, அந்த கரண்ட் வந்து எந்த பக்கமும் போகாது. அப்போ இந்த பேட்டரி, இந்த பல்ப் எரியுமா, எரியாது. இந்த பல்ப் வந்து ஆஃப்லேயே தான் இருக்கும். ஸோ அதனால் பல்பும் ஆஃபில் இருக்குது. ஓகே, ஒருவேளை என்ன பண்ணிட்டேன், ஸ்விட்ச் ஏவை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், இது மேலேயே இருக்கட்டும். ஸ்விட்ச் பியை ஆன் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் பியை ஆன் பண்ணிட்டேன், இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இங்கேருந்து ஒரு கரண்ட் வரும், இந்த இடத்துல ஃப்ளோ பண்ண ட்ரை பண்ணும். பட் இந்த இடத்துல ஆஃபில் இருக்குது. ஸோ கரண்ட் வந்து இப்படி வந்து இந்த பல்பை வந்து சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த பல்பை எரிய வச்சிடும். ஸோ எரியுது. ஓகே, ஸோ அதே ஆப்போசிட்ஸ் பண்ணோம்னாக்கா, இந்த ஸ்விட்ச் ஆஃப்லேயே வச்சுட்டு இதை ஆன் பண்ணாலும் அதே மாதிரி கரண்ட் வந்து இப்படி பாஸ் ஆகும். ஸோ பல்ப் வந்து எரியும். ஸோ ரெண்டுமே ஆனில் இருந்தாலும் கரண்ட் ஸ்டில் வந்து ரெண்டுத்துலேயுமே ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் வந்து பல்ப் வந்து எரியும். சரியா? இதான் உங்களோட ஆர் கேட்டோட ஒர்க்கிங். அப்புறம் ஆண்ட் கேட்டில் ஒன்றும் இல்லை, அதே தான் ஒர்க்கிங் சிம்பிள் ஞாபகம் இருக்குல்ல. ஆண்ட் கேட்டில் டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டில் டி இருக்குன்னா டி. ஸோ இதான் இதோட சிம்பிள். ஸோ 2 இன்புட் இப்படி கொடுப்போம், வெளியே ஒரு அவுட்புட் கிடைக்கும். சரியா? ஸோ டி சிம்பிள், ஏ அண்ட் பி அவுட்புட். ஸோ ஆண்ட் தான் அர்த்தம், யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் கம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வருவீங்க. ஓகே, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏ அண்ட் பி வரும், A.B சும்மா மல்டிப்ளிகேஷன் பண்ணும். அவுட்புட் வந்து ஏ அண்ட் பி பண்ணால் என்ன வருமோ அதான் அதோட அவுட்புட் வரும். சரியா? ஸோ அப்படி பார்த்தா ட்ரூத் டேபிள் நீங்களே வரீங்க. ஸோ அதே மாதிரி 0 0 1 1 0 1 0 1 இவ்வளோ பாசிபிள் வேல்யூஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஏ இன்ட்டு பி 0 × 0 பண்ணால் 0 கிடைக்கும். அப்போ அவுட்புட் வந்து 0. ஓகே, ஏயோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 1ன்னா அவுட்புட் வந்து 0 அகெயின். ஏன்னா 0 × 1 0 தான். அதே மாதிரி 1 × 0, ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 0 வச்சோம்னா 1 × 0 வில் பிகம் 0. அதே மாதிரி 1 × 1 வந்து 1. ஸோ இதான் இதோட ட்ரூத்
டேபிள். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு திஸ் ட்ரூத் டேபிள் நம்ம என்ன சொல்லலாம், இஃப் எனி இன்புட் இஸ் லோ, பாருங்கள் ஏதாச்சும் ஒரு இன்புட் லோவாக இருந்தால் கூட நமக்கு வேல்யூ என்ன கிடச்சது, 0 கிடச்சிடுது. ஓகே, ஆனால் ரெண்டு இன்புட்டுமே ஹையாக இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து 1 கிடைக்குது. சரியா, இதுதான் உங்களோட அந்த ஸ்டவ்வோட எக்ஸாம்பிள். நாபையும் நீங்கள் சுற்றணும், லைட்டரையும் எரிக்கணும், ரெண்டும் சேர்ந்து நடந்தால் தான் ஸ்டவ் ஆன் ஆகும். சரியா, அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதை நீங்கள் சர்க்யூட்டெல்லாம் பார்க்கணுன்னாக்கா இப்படி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரெண்டு சுவிட்சும் நான் என்ன பண்ணிட்டேன், சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு வேளை சுவிட்ச் ஏவும் ஆஃபில் இருக்குது, சுவிட்ச் பியும் ஆஃபில் இருக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகும், கரண்ட்டே ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால் சர்க்யூட்டும் ஆஃபில், பல்பும் ஆஃபில் இருக்குது. ஓகே, ஒரு வேளை ஏ வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன், அண்ட் பி வந்து ஆன் பண்ணிட்டேன். அப்போ சுவிட்சை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏவை ஆஃப் பண்ணிவிட்டு பி ஆன் பண்ணனாக்கா கரண்ட் ஸ்டில் ஃப்ளோ பண்ண முடியாது, ஏன்னா சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகலை. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல 0 தான் வரும், பல்ப் ஆன் ஆகுது. அதே நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாலும் 0 தான் வரும். அதுவே நீங்கள் ரெண்டு சுவிட்சும் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகி பல்ப் வந்து க்ளோ ஆகும். சரியா, ஸோ இதுதான் வந்து உங்களோட AND கேட். அடுத்த தேர்ட் டைப் வந்து நாட் கேட். நாட் கேட் ரொம்பவே சிம்பிளான ஒரு கேட் தான். நாட் கேட் என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு இன்புட் தான் வரும். நாட் கேட்டுக்கு எப்போவுமே ஒரு இன்புட் தான் வரும், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. AND கேட், ஆர் கேட்லாம் 2-3 இன்புட், பட் நாட் கேட்டுக்கு ஒரே ஒரு இன்புட் தான் வரும். ஓகே, அந்த இன்புட்டையே அதை ஆப்போசிட்டாக கன்வெர்ட் பண்ணிடும், இன்வெர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இன்புட் வந்து ஏ வருதுன்னா அதை வந்து ஏ பாராக மாற்றிடும், அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். 0 வருதுன்னா இன்புட் வந்து 1 ஆகிடும், 1 வருதுன்னா அவுட்புட் வந்து 0 வந்துடும். ஸோ அது மாதிரி ஆப்போசிட் பண்ணிடும். ஸோ இதோட ட்ரூத் டேபிள் வந்து ரொம்ப சிம்பிள். இதுக்கு ஒரே ஒரு இன்புட் தான் வரும். நாட் கேட்டுக்கு எப்போவுமே ஒரே ஒரு இன்புட் மட்டும்தான் போகும், மீதி எல்லா கேட்டுக்கும் மினிமம் 2 இன்புட் தேவைப்படும். ஓகே, ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தோம்னா ஒரு வேளை 0 வந்துச்சுனாக்கா அவுட்புட் வந்து 1 ஆகிடும். ஏவோட வேல்யூ வந்து 1 வந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 0 ஆகிடும். சரியா, ஸோ நாட் கேட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் கேட் சர்க்யூட் ஜென்ரலாக வந்து உங்களோட ஸ்ட்ரீட் லைட்டில், ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்டில் என்ன ஆகும்னா, ஒரு ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், அதுக்கு மேலே சோலார் பேனல் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ அது என்ன ஆகும்னாக்கா, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பட்டன் ஆன் பண்ணோம்னா லைட் எரியும், ஆஃப் பண்ணோம்னா லைட் ஆஃப் ஆகும். கரெக்டாக, பட் ஆட்டோமேட்டிக் சோலார் பேனலில் எப்போல்லாம் சோலார் எனர்ஜி கிடைக்குதோ அப்போ என்ன அர்த்தம்னா அது வந்து எனர்ஜி கொடுக்குற, அதாவது ஹை கரண்ட் வரப்போலாம் என்ன பண்ணுது, இந்த சோலார் பேனலில் ஹை கரண்ட் வரப்போலாம் இந்த பல்ப் வந்து ஆஃபில் இருக்கும். ஏன்னா டே லைட், சோலார் பேனல் எப்போ ஒர்க் ஆகும், டே டைமில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். டே டைமில் ஹை கரண்ட் பாஸ் ஆகும். ஹை கரண்ட் அதாவது 1 வந்துச்சுன்னா அது வந்து 0வாக மாற்றிடும். அப்போ வந்து இந்த பல்ப் வந்து எரியாது. அதுவே நைட் டைமில் இந்த சோலார் பேனல்லேருந்து எந்த ஒரு கரண்ட்டுமே ஜென்ரேட் ஆகுது, அதாவது 0, லோ கரண்ட் வரப்போ பல்ப் வந்து ஆன் ஆகிடும், இருக்க எனர்ஜி வச்சு இந்த பல்ப் எரிய ஆரம்பிச்சிடும். சரியா, ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் நாட் கேட் வந்து நீங்கள் சோலார் பேனலில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதோட சர்க்யூட் பார்த்தோம்னா இது கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ இந்த சர்க்யூட் பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டரி இருக்குது, இந்த இடத்துல பல்ப் இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் தட் இந்த ஸ்விட்சை வந்து ரொம்ப ரெசிஸ்டிவிட்டியே இல்லாத ஒரு ஐடியல் கேஸ். ஓகே, ரெசிஸ்டிவிட்டியே இல்லாத ஒரு ஸ்விட்ச். ஓகே, அண்ட் பேட்டரிக்கு ரொம்ப ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்க பேட்டரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் எடுத்தேன்னா இந்த இடத்துல நான் ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அப்போ இந்த பேட்டரிலேருந்து கரண்ட் வந்து ஆப்வியஸாக இந்த இடத்துல ஸ்விட்ச் ஓப்பனாக இருக்கனால கரண்ட் இந்த இடத்துல ஃப்ளோ பண்ணாது, இந்த பல்பை எரிய வச்சிரும். கரெக்டாக இல்லையா, பேட்டரி வந்து நான் ஏ வந்து ஆஃப் பண்ணி வச்சேன்னா கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் ஃப்ளோ ஆகுது. ஏ ஆஃபில் இருந்தால் கூட, ஏ 0வாக இருந்தால் கூட பல்ப் வந்து எரியுது. ஸோ 1. அதுவே நான் ஏவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஏவை க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஐடியல் கேஸ் எடுத்துக்கிட்டேன். ஏல ரெசிஸ்டன்ஸே கிடையாது, ஆனால் இந்த பல்புக்கு ரொம்ப 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 ஹை ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகும், கரண்ட் வந்து ஏ வழியாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த பல்பை தாண்டி கரண்ட் வர ரொம்ப கஷ்டப்படும். மேபி அந்த பல்ப் ரொம்ப டிம்மாக எரியும். ஸோ அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம், கரண்ட் பல்ப் வந்து எரியவே இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா, ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் நாட் கேட். புரிஞ்சா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ். இப்போ பேசிக்ஸ் தான் புரிஞ்சா. இப்போ இதெல்லாம் யூனிவர்சல் கேட். இந்த யூனிவர்சல் கேட் வச்சு 2 எக்ஸ்ட்ரா கேட் படிப்போம், NAND அண்ட் NOR. ஓகே, NAND கேட் ஒன்று, NOR கேட் ஒன்று. ஓகே, NAND கேட்னா என்ன அது அப்புறம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு NOR கேட்னா என்னென்னு பார்ப்போம். NOR நேம்லேயே இருக்குப்பாங்க, NOR. ஆர் கேட்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கரெக்டாக, ஆர் கேட் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், டியில் ஒரு சின்ன கர்வ் வரும், அதான் ஆர் கேட். அண்ட் என்னென்னா நாட் கேட். ஸோ ஒரு நாட் கேட்டும் ஒரு ஆர் கேட்டும் சேர்ந்தது தான் NOR கேட். ஒரு நாட் கேட்டும் ஒரு ஆர் கேட்டும் சேர்ந்தது தான் ஒரு NOR கேட். ஓகே, ஸோ இதை வந்து எப்படி நம்ம சர்க்யூட்டில் காமிப்போம்னா ஃபஸ்ட்டு ஆர் கேட்டை வரைஞ்சிக்கணும். ஓகே, ஆர் கேட்டோட வேலை என்ன, ஏ அண்ட் பியை வந்து ஆட் பண்ணிடும். ஓகே, A + B மாற்றிடும். அதுக்கப்புறம் அந்த வந்த வேல்யூவை கொண்டு போய் என்ன பண்ணிடணும், ஒரு நாட் கேட் கூட ஜாயின் பண்ணிடணும். அப்போ இந்த 2 வேல்யூ வந்த வேல்யூ வச்சு நாட் கேட்டில் பாஸ் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் A + B = Yனாக்கா நாட் கேட்டை பாஸ் பண்ணி வந்தால் அது Y பார் ஆகிடும். Y பார் வந்து A + Bயோட உல்ட்டா. ஓகே, ஸோ இதான் வந்து NOR கேட்டோட லாஜிக் டயக்ராம். புரிஞ்சா, ஒரு ஆர் கேட் ப்ளஸ் ஒரு நாட் கேட்.
இதோட ட்ரூத் டேபிள் நீங்களே வரீங்க, ஈஸி தான். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். சி ஏபி என்ன பண்ணும், ஆர்னா ப்ளஸ் பண்ணும், ஏ ப்ளஸ் பி கிடைக்கும். ஏ ப்ளஸ் பி பண்ணி வர வேல்யூவை அப்படியே உல்ட்டா பண்ணிடணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ட்ரூத் டேபிள் பார்த்தோம்னா ஏபி கொடுக்குறோம். ஏபியோட வேல்யூ பாசிபிள் வேல்யூ 0 0 1 1 0 1 0 1. ஓகே, ஸோ மொத்தம் இவ்வளோ காம்பினேஷன் தான் பாசிபிள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணதும் இந்த கேட் வழியாக பாஸ் பண்ணி வரும். இந்த கேட் வழியாக பாஸ் பண்ணி வந்தால் ரெண்டும் ஆட் ஆகும். ஸோ ஏ ப்ளஸ் பி பண்ணணும். அப்போ 0 0 + 1 வந்து 1 1 + 1 வந்து 1 1 + 1 வந்து அகெயின் கீழேயும் 1. ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து இதை பாஸ் பண்ணிச்சுன்னா அப்படியே உல்ட்டாவாகிடும். அப்போ என்ன அர்த்தம், இந்த y வந்து y பார் ஆகிடும், உல்ட்டாவாகிடும். ஸோ 0 வந்து 1 ஆகிடும், 1 வந்து 0 1 வந்து 0 1 வந்து 0. ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரூத் டேபிள் ஃபார் நார் கேட். சரியா? ஸோ ஜென்ரல் நார் கேட் என்னன்னு சொல்லுவோம், ஆர் கேட் ப்ளஸ் நாட் கேட். கரெக்டாக? ஸோ அதை வந்து நம்ம சின்னதாக வரைகிறதுக்காக இப்படி போடுவோம். ஒரு ஆர் கேட்டில் ஜஸ்ட் ஒரு நாட் போட்டிங்கன்னா அது நார் கேட். ஒரு ஆர் கேட்டில் ஒரே ஒரு நாட் போட்டிங்கன்னா அது வந்து நார் கேட். புரிஞ்சா? ஒரு ஆர் கேட்டில் ஒரே ஒரு நாட் இங்கே போட்டிங்கன்னா அது வந்து நார் கேட். ஓகே, சிம்பிள். ஸோ இதே மாதிரி இன்னும் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேட்டு நேண்ட் கேட். நேண்ட் கேட்டில் நான் நேம்லேயே சொன்ன மாதிரி நாட் கேட்டும் ஆண்ட் கேட்டும் சேர்ந்தால் அது வந்து நேண்ட் கேட். நாட் கேட்டும் ஆண்ட் கேட்டும் சேர்ந்தால் நேண்ட் கேட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆண்ட் கேட். ஆண்ட் கேட்னால் நான் டி இருக்குது, ஸோ டி மாதிரி ஒரு ஷேப்பு வரும். இது வந்து என்னது, ஆண்ட் கேட். ஆண்ட் கேட்டு கூட ஒரு நாட் கேட்டை சேர்த்துடணும், அவ்வளோதான். சரியா? ஜென்ரலாக ஆண்ட் கேட்டோட வேல்யூ என்ன, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறது, ஏ இன்ட்டு பி பண்ணும். இந்த வந்த வேல்யூவை நாட் கேட் என்ன பண்ணும், உல்ட்டாவாகிடும், ஒய் பாராக மாற்றிடும். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் இது ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரி வரைஞ்சோம்னாக்கா ஒரு டியில் ஃப்ரண்ட்டில் ஒரு நாட் போட்டிங்கன்னா அது வந்து நேண்ட் கேட். ஒரு கர்வ்டு டியில் ஃப்ரண்ட்டில் நாட் போட்டால் அது நார் கேட். ஒரு நார்மல் டியில் ஃப்ரண்ட்டில் நாட் போட்டோம்னா அது நேண்ட் கேட். புரிஞ்சா? ஸோ இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். A.B காம்ப்ளிமெண்ட். A.B காம்ப்ளிமெண்ட் தான் இதோட அவுட்புட். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ட்ரூத் டேபிள் வந்து நீங்களே ட்ரை பண்ணுங்கள். நான் வேல்யூஸ் கொடுத்துறேன், இந்த வேல்யூலாம் பாசிபிள். ஃபஸ்ட் என்ன ஆகும், 0 0 மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆனால் 0 வரும். அதுக்கப்புறம் 0க்கு ஆப்போசிட்டாக இந்த நாட் கேட் வந்து கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிடும், 0க்கு பதிலாக 1 வந்துடும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீதி இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள், சும்மா ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த திஸ் இஸ் ஆல் அபவுட் லாஜிக் கேட். இப்போ இந்த லாஜிக் கேட்டை பேஸ் பண்ணி நமக்கு கொஷன்ஸ் கேட்பாங்க. ஓகே, கொஷன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ப்ரிப்பேர் அ ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ப்ரிப்பேர் அ ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சர்க்யூட் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்க்யூட்டுக்கு ட்ரூத் டேபிள் வரையணும். பார்க்கும்போது பயமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்பவே ஈஸி. நான் உங்களுக்கு எப்படி வரையணும்னு ட்ரிக்கு சொல்லித்தரேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரையணும். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த டயக்ராம்லாம் பார்த்தா எது நேண்டு, எது நாரு, எது நாட்டு, இதெல்லாம் தெரியுதான்னு பார்க்கணும். அது தெரிஞ்சுன்னா ஈஸி தான். ஓகே, ஸோ இதை பார்த்தா எப்படி இருக்குது, சிம்பிள் டி மாதிரி இருக்குது. சிம்பிள் டி மாதிரி இருந்துச்சு என்ன சொன்னேன், ஆண்ட் கேட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஆண்ட் கேட். ஆண்ட் கேட் என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணும், A.B பண்ணும். இது ஞாபகம் இருக்கணும். சரியா? அடுத்து இதை பார்த்தாலே தெளிவாக தெரியுது, இது வந்து ஒரு நாட் கேட், சிம்பிள் நாட் கேட். ஓகே, அதனால தான் இன்புட் கூட இதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தா தெளிவாக தெரியுது, டியை வந்து ஜஸ்ட் ஒரு கர்வ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து என்னது, ஆர் கேட். ஓகே, ஆர் கேட்டோட வேல்யூனா A + B பண்ணுறது தான் இதோட வேலை. அகைன் இங்கே திருப்பி ஒரு நாட் கேட் வந்துடுச்சு. இதை பார்த்தாலே தெரியுது, டியில் ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் இருக்குது. அப்போ இது என்னது, நேண்ட் கேட். அதாவது டினா ஆண்ட் கேட்டு, ஆண்ட் கேட்டில் ஒரு நாட் இருந்துச்சா நேண்ட் கேட். ஆனால் இது பார்த்தோம்னா அகைன் இது ஒரு நார்மலான ஒரு ஆர் கேட். ஸோ இந்த மாதிரி கேட்டை வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டிங்கன்னா இந்த இது வந்து ஈஸியாக போட்டுடலாம். சரியா? இந்த எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த டேபிள் வரையணும். ஓகே, ஸோ நான் ட்ரிக் சொல்லித்தரேன். பட் இந்த டேபிளை உங்களால் எடுத்த உடனே வரைய முடியாது. சரி, அது எப்படி வரையணும் அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி உங்கள் டயக்ராமை நீங்கள் மாற்றணும். ஓகே, உங்கள் ஆன்சர் ஷீட்டில் அதே டயக்ராம் நீங்கள் திருப்பி ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி வரையணும். சரி, இந்த இடத்துல என்ன இருக்குது, A இருக்குது, இந்த இடத்துல B இருக்குது, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஆண்ட் கேட் இருக்குது. ஆண்ட் கேட்டை ஜென்ரலாக என்ன பண்ணும், ஆண்ட் கேட் வில் ஜென்ரலி மேக் திஸ் இன்டூ மல்டிப்ளிகேஷன். கரெக்டாக? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா, எப்போல்லாம் நமக்கு ஒரு புது கேட் வருதோ அப்போல்லாம் ஒரு புது வேரியபிள் கொண்டு வரணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்ட் கேட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஆர் கேட்டு, இந்த இடத்துல ஒரு நேண்ட் கேட்டு, இந்த இடத்துலையும் ஒரு ஆர் கேட். ஓகே, நாட் கேட்டை விட்டுருங்க. நாட் கேட் தவிர்த்து மீதி எப்போல்லாம் நமக்கு ஒரு புதுசாக ஒரு கேட் வருதோ அதுக்கெலாம் நம்ம புது வேரியபிள்ஸ் வந்து அசைன் பண்ணிகிட்டே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸ்டெப் வைஸ் நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் எனக்கு வந்து ஒரு ஆண்ட் கேட் தெரியுது. ஆண்ட் கேட்டை நான் என்ன சொல்கிறேன், இதுலேருந்து வர அவுட்புட்டை லெட் அஸ் அஸ்யூம் தட் இட் இஸ் P. ஓகே, இதுலேருந்து வர அவுட்புட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், P நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். சரியா? P நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ P வந்து என்ன பண்ணும், இந்த இடத்துல P = A × B. ஆமாம், ரைட் வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆண்ட் கேட் இருக்குது. ஸோ P-யோட வேல்யூ வந்து A × B. இந்த மாதிரி நீங்களும் வந்து எழுதணும். ஓகே, ஸோ இப்போ இந்த A × B வேல்யூ வந்து அப்படியே இங்கே பாஸ் பண்ணுது. பாஸ் பண்ணி போனால் இங்கே என்ன கிடைக்குது, ஒரு நாட் கேட் கிடைக்குது. நாட் கேட்டோட வேல்யூ என்ன, Pக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அதை அப்படியே உல்ட்டாவாக பண்ணுறது. அப்போ P காம்ப்ளிமெண்ட். ஸோ P காம்ப்ளிமெண்ட் வந்து இங்கே ட்ராவல் பண்ணி போகுது, இந்த கேட்டை க்ராஸ் பண்ண போகுது. இந்த இடத்துல நமக்கு இன்னொரு வேல்யூ தேவை. இந்த வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போனோம்னா இந்த இடத்துல பாருங்கள் ஓவர்லேப் ஆகுது.
ஓகே, இப்படி வரைஞ்ச என்ன அர்த்தம், கனெக்ஷன் இல்லை, அதை வந்து ஓவர்லேப் ஆகி போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதோட வேல்யூஸ் எங்கன்னு தேடி போனாக்கா இந்த வேல்யூஸ் இப்படியே வருது. அகைன் இங்கே ஒரு ஓவர்லேப். அப்போ இது வந்து ஏ. அப்போ ஏவோட வேல்யூ வந்து இங்கே இன்புட்டாக வருது. அண்ட் பி பாரோட வேல்யூ வந்து இங்கே இன்னொரு இன்புட்டாக வருது. சரியா, இது என்ன கேட், இது ஆர் கேட். ஆர் கேட் என்ன பண்ணும், பி பார் ப்ளஸ் ஏ பண்ணும். சரியா, ஸோ இது வந்து ஒரு புது கேட் வந்திருக்கு. ஸோ இப்போ புதுசாக ஒரு வேல்யூ அசைன் பண்ணும், வேரியபிள் அசைன் பண்ணும். லெட் அஸ் அஸ்யூம் q. ஸோ q இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணும், பி பார் ப்ளஸ் ஏ பண்ணும். சரியா, ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் டீகோட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பி பார் ப்ளஸ் ஏ வந்து வேல்யூ வந்து என்ன பண்ணும், ட்ராவல் பண்ணுது. இங்கே ஒரு நாட் கேட் இருக்குது. நாட் கேட் என்ன பண்ணும், க்யூவை வந்து க்யூ பாராக மாற்றிடும். ஓகே, அந்த க்யூ பார் தான் இதுக்கு இன்புட்டாக போகுது. இப்போ அடுத்து வந்து இதுக்கு இன்னொரு இன்புட் எங்கேருந்து வருது, அப்படியே நம்ம இதை ட்ராக் பண்ணிகிட்டே போனோம்னாக்கா இங்கே இருக்குது இன்னொரு இன்புட். அதாவது பி தான் இதோட செகண்ட் இன்புட். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பி வந்து இதோட செகண்ட் இன்புட், க்யூ பார் வந்து இன்னொரு ஃபஸ்ட் இன்புட். ஓகே, அப்போ இது என்ன கேட், இது வந்து ஒரு NAND கேட். ஓகே, NAND கேட் என்ன பண்ணுறோம், AND கேட்டை உல்டாவாக பண்ணணும். அப்போ AND கேட்டோட வேல்யூ என்ன, பி டாட் க்யூ பார். கரெக்டாக, AND கேட்டோட வேல்யூ என்ன, பி டாட் க்யூ பார். பி டாட் க்யூ பார் வரும். இது NAND கேட். ஸோ அதனால் வந்த வேல்யூ டோட்டலாக வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பி டாட் க்யூ பார் பண்ணிவிட்டு வந்த வேல்யூ டோட்டலாக காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது ஒரு புது கேட். ஸோ அதனால் இதுக்கு புதுசாக ஒரு வேல்யூ ஆர்ன்றது அசைன் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர் தான் வந்து இந்த லாஸ்ட்டாக இருக்க ஆர் கேட்டில் பாஸ் பண்ண போகுது. பட் இந்த இடத்துல இன்னொரு இன்புட் வந்து எங்கே வருதுன்னு பார்த்தாக்கா அப்படியே இதை ட்ராக் பண்ணிட்டு போனால் இந்த இடத்துல வருது. ஸோ விச் இஸ் க்யூ பார். ஸோ க்யூ பார் தான் இதோட செகண்ட் இன்புட். ஸோ க்யூ பார் அண்ட் க்யூ பார் ஆர் அண்ட் ஆர். இது என்ன ஆர் கேட்டில் க்யூ பார் ஆர் ஆர். அப்போ என்ன வரும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். க்யூ பார் ப்ளஸ் ஆர் பண்ணணும், ஏன்னா இது ஒரு ஆர் கேட். ஸோ வெளியே வந்து லாஸ்ட்டாக வர வேல்யூ நம்ம ஒய்னு வச்சுக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் க்யூ பார். ஒரு வேளை நீங்கள் இதை கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே கொஸ்டின் தப்பாக வரவே வராது. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் லாஜிக் சொன்னேன். புதுசாக ஏதாச்சும் கேட், ஓகே, நாட் கேட்டை தவிர்த்து மீது என்ன புது கேட் வந்தாலும் அங்கே புதுசாக ஒரு வேரியபிள் நீங்கள் கொடுக்கணும். இதான் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஃபஸ்ட் ட்ரிக் என்னென்னா, நாட் கேட்டை தவிர்த்து வேறு என்னெல்லாம் கேட் புதுசாக பார்க்குறீங்களோ அந்த கேட்டுக்கு வர அவுட்புட்டை நீங்கள் ஒரு புது வேரியபிள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து AND கேட் ஒரு கேட்டு, ஆர் கேட் ஒரு புது கேட்டு, அண்ட் இந்த NAND கேட் ஒரு கேட்டு, ஆர் கேட் இங்கே ஒரு கேட். ஸோ இதில் வர அவுட்புட்டுக்கெலாம் நம்ம புதுசாக ஒரு வேரியபிள் கொடுத்துருப்போம். பி, க்யூ, ஆர் அண்ட் லாஸ்ட்டாக வர்றதுக்கு ஒய். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து டிசைட் பண்ணணும். மீதிலாம் ஜஸ்ட் ப்ராசஸ் படி நீங்கள் போனால் போதும். ஏ வந்து இப்படி வருது, இந்த AND கேட்டு, பி இப்படி வருது. ஸோ ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஏ இன்ட்டு பி. இப்போ என்ன வருது, இந்த இடத்துல ஒரு நாட் கேட் இருக்குது. நாட் கேட் வந்து ஜஸ்ட் ஏ இன்ட்டு பியை ஆப்போசிட் பண்ணிடும், அதாவது பியை வந்து ஆப்போசிட் பண்ணிடும். சரியா, இதுக்கு இன்னொரு வேரியபிள் எங்கன்னு தேடிட்டு போனாக்கா அது வந்து ஏ வந்து இங்கே இருக்குது. ஸோ பி பார் அண்ட் ஏ தான் இதோட இன்புட்டு. இது ஒரு ஆர் கேட். ஸோ பி பாரையும் ஏவையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆர் கேட்டுக்கு ஜஸ்ட் ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும், க்யூ. ஓகே, க்யூ அசைன் பண்ணிட்டோம். ஓகே, க்யூ வந்து அதுக்கப்புறம் நாட் ஆகும், அதாவது என்ன ஆகும், ஆப்போசிட் க்யூ பார் ஆகிடும். ஓகே, அண்ட் இதோட இன்னொரு வேல்யூ எங்கன்னு தேடி பார்த்தோம்னா இந்த இடத்துல வரும், ஜாயின் ஆகுது, விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி, அதாவது பி. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டீகோட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த டயக்ராம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த டேபிளில் வந்து ஃபில் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஸோ ஏ பி ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ பாசிபிள் வேல்யூலாம் இங்கே எழுதிக்கணும். 1 1 0 0 1 0 1 0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, அப்படி போட்டிங்கன்னா எல்லா காம்பினேஷனும் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம வேலை என்னன்னாக்கா பார்க்கணும் இந்த இடத்துல. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த கேட்டு தாண்டி வருதா, ஏ இன்ட்டு பி வந்து ஃபஸ்ட்டு இந்த கேட்டு தாண்டி வருது, விச் இஸ் ஈக்குவல் டு பி. ஃபஸ்ட்டு வந்து பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ வந்து இந்த இடத்துல பின்னு போட்டுக்கோங்க. P இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி டீகோட் பண்ணி வச்சுருக்கோம், ஏ இன்ட்டு பி. ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வாங்க, இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ பியோட வேல்யூ கிடச்சிருச்சா? ஓகே, பியோட வேல்யூ கிடச்சாக்கா அடுத்து என்ன ஆகுது, அந்த பியோட வேல்யூ வந்து இந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட் ஆகுது, பி பார். ஓகே, அப்போ பி பார் வந்து இந்த இடத்துல எழுதிக்கணும், பி பார் எழுதிட்டோம்னா 0 1 1 1. ஓகே, அது வந்து ஜஸ்ட் என்ன பண்ணணும், ஆப்போசிட் பியை வந்து ஆப்போசிட்டாக போடணும். பி 0க்கு பதிலாக 1க்கு பதிலாக 0, 0க்கு பதிலாக 1 போட்டு இங்கே எழுதிக்கணும். சரியா, அடுத்து என்ன ஆச்சு, இந்த இடத்துல வேறு என்ன இன்புட் இருக்குது, இந்த இடத்துல ஏ தேவைப்படுது. பட் இப்போ அதை பற்றி நம்ம பார்க்க தேவையில்ல. நம்ம ஃபைனல் இன்டென்ஷன்னா ஒய் கண்டுபிடிக்கிறது தான். ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும், ஆர் வேணும். ஆர் வேணும்னா என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் வேணும்னா நமக்கு பி அண்ட் கியூ பார் தெரியணும். ஸோ அந்த மாதிரி அதான் பேசிக் லாஜிக் அதுதான். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து பி பார் தெரியும், ஏவும் தெரியும். ஓகே, அதுக்கடுத்து இதை வந்து பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னா இந்த இடத்துல க்யூன்ட்டு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த க்யூவோட வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தோம்னாக்கா க்யூ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பார். புரியுதா, நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டே வரும். சரியா, ஸோ ஜஸ்ட் வேரியபிள்ஸை கண்டுபிடிச்சிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஏ இங்கே இருக்குது, பி பார் இங்கே இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 0 + 1 இஸ் ஈக்குவல் டு 1, 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 1, 0 + 1 இஸ் ஈக்குவல் டு 1, எல்லாமே 1 ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த க்யூ வந்து க்யூ பாராக மாறுது, அந்த க்யூ பார் இங்கே இருக்குது. ஓகே, இந்த க்யூ பாரோட வேல்யூ கண்டுபிடிக்க ஜஸ்ட் அதோட இன்வர்ஸ் எழுதணும்.
ஓகே, 1ஓட இன்வர்ஸ் 0, 1ஓட இன்வர்ஸ் 0, 1ஓட இன்வர்ஸ் 0, 1ஓட இன்வர்ஸ் 0, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே, ஸோ அடுத்து என்ன வேல்யூ தெரியாதுன்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து இன்புட் பார்த்தோம்னா பியோட வேல்யூ தெரியும். ஸோ அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அண்ட் கீழே வந்து பார்த்தோம்னா ஆர் வருது. ஆரோட வேல்யூ எப்படி இருக்குது? பி டாட் கியூ பார் அதோட காம்ப்ளிமெண்ட், பி டாட் கியூ பார் அதோட காம்ப்ளிமெண்ட். ஜஸ்ட்னா நம்ம கியூ பாரும் கண்டுபிடிச்சோம், பியோட வேல்யூ இங்கே இருக்குது. ஓகே, பியோட வேல்யூ இங்கே இருக்குது, கியூ பாரோட வேல்யூ இங்கே இருக்குது. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதோட காம்ப்ளிமெண்ட் எடுக்க மறந்துடாதீங்க. ஸோ 1 × 0 பண்ணால் 0, பட் 0ஓட காம்ப்ளிமெண்ட் ஹோல் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் 1, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரோ ஃபுல்லாக கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபைனலாக ஆரும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஃபைனலாக நமக்கு y கண்டுபிடிக்கிறது ஈஸி. y = r + q பார். ஸோ q பாரும் இருக்குது, ஆரும் இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஆன்சரை போட்டால் போதும். ஓகே, இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ 1 1 1 1 வந்துச்சுன்னா உங்கள் ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகே, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் சொன்ன ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணணும். சரியா? ஸோ உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறேன், ஹோம் ஒர்க் நீங்கள் போடுங்க. சரியா? ஸோ ட்ரா த ட்ரூத் டேபிள் ஃபார் திஸ் ஒன். சரியா? ஸோ உங்களுக்கு நான் சும்மா ஸ்டெப் சொல்கிறேன், எப்படின்னு நீங்களே போட்டு ஆன்சர் கொண்டு வாங்க. ஸோ பார்த்த உடனே ஃபஸ்ட்டு கேட்டை கிளாஸிஃபை பண்ணணும். இது ஒரு கேட், இது ஒரு கேட், இது ஒரு கேட், இது ஒரு கேட், இது வந்து AND கேட். ஓகே, இது வந்து வெறும்னே இருக்கிறனால, வெறும் டியை வந்து கர்வ்டாக இருக்கிறனால இந்த ஆர் கேட். இதில் வந்து டி பர்ஃபெக்ட் டி இருக்குது, முன்னாடி ஒரு டாட் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக NAND கேட். இது வந்து கர்வ்டாக இருக்க டி கூட ஒரு டாட் இருக்குது. ஸோ இது வந்து NOR கேட். ஓகே, இதுவும் அகைன் ஒரு NOR கேட். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன், அதுக்கப்புறம் இந்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேரியபிள்ஸ் எங்கெல்லாம் வரும்னு டிசைட் பண்ணணும். சரியா? ஸோ இங்கே ஒரு புது வேரியபிள் இங்கே பின்னு வச்சுக்கோங்க. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் இது இங்கே ஒரு புது வேரியபிள் பி வரும். பி = ஆப்வியஸாக a + bன்னு வரும். இந்த இடத்துல வந்து இன்னொரு புது வேரியபிள் வரும் q = நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே, a + b, இது என்ன, அந்த AND கேட். ஓகே, அப்போ a + b அண்ட் இந்த இடத்துல இன்புட் எப்படி வருதுன்னு பார்த்தாக்கா ஏ காம்ப்ளிமெண்ட்டே அகைன் என்ன வருது, இன்புட் மாதிரி வருது. சரியா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன வருது, ஏ அண்ட் பியோட அவுட்புட் வருது. அதாவது a + bயோட அவுட்புட் இங்கே வருது. ஓகே, a + bயோட அவுட்புட் இங்கே வருது. இந்த இடத்துல செகண்ட் இன்புட் என்னது, இந்த நாட் கேட்டை தாண்டி வருது. இந்த நாட் கேட் யார்கிட்டேருந்து வருதான்னு பார்த்தா ஏவோடது. ஸோ ஏவோட வேல்யூ ஒரு ஆள் 1 இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து 0 வச்சு இந்த இடத்துல இன்புட் போகும், அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ அப்போ a + b காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட், இது ரெண்டும் இதோட இன்புட்டு. அண்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும், காம்ப்ளிமெண்ட்டும் எடுக்கணும். ஏன்னா இது NOR கேட், NAND கேட். ஓகே, ஸோ அதோட இன்புட் இப்படி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு வேரியபிள் கொடுத்துருப்பீங்க, அதே மாதிரி இங்கே ஒரு வேரியபிள் கொடுப்பீங்க. ஸோ ஃபைனலாக இங்கே ஆன்சர் வந்து y கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, just try to do this question based on how I did this one. சரியா? ஸோ with this successfully we have completed our பேசிக்னு சொல்லக்கூடாது, எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். செமிகண்டக்டர் டாபிக்ஸ் எதையுமே விட்டு வைக்கல. ஓகே, டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். NCERTக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப கிளியராக படிச்சிருக்கோம். அண்ட் நான் சொல்லிக் கொடுத்த ட்ரூத் டேபிள் வச்சு உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்க, அதுவும் உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ வித் திஸ் இந்த சாப்டர் முடிஞ்சு. ஸோ எப்போவுமே சாப்டர் முடிஞ்சால் நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் தான், ஃபஸ்ட்டு என் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா லாஸ்ட்டு லெக்சர் வரைக்கும் வந்திருக்கீங்க, கண்டிப்பாக நோட்ஸ் ரெடி பண்ணியிருப்பீங்க. நோட்ஸ் ரெடி பண்ணலன்னா டெலிகிராம் சேனல் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யூ கேன் யூஸ் தட் டு சேவ் யுவர் டைம். இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, என்னோடய வீடியோ முடித்த அடுத்த கையோட NCERT புக்கை நீங்கள் படிக்கணும். ஓகே, அப்போ தான் வந்து புக் லாங்குவேஜ் தெரியும், கேஸ் ஸ்டடி, அசர்ஷன் ரீசனிங் அண்ட் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்லாம் உங்களால் அப்போ தான் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். ஓகே, ஸோ புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா NCERT கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். இந்த லெசனில் உங்களால் யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ராட்டஜி விச் யூ நீட் டு டூ ஆஃப்டர் வாட்சிங் த வீடியோ. ஓகே, ஸோ வித் திஸ் வி வில் எண்ட் த வீடியோ ஹியர். நாளைக்கு சொல்யூஷனில் ஒரு சின்ன பார்ட் கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும் பாக்கி இருக்குது, அந்த பார்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நியூக்ளியஸ் சாப்டர் ஆரம்பிச்சிருவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே, குட் பை.